கடவுளை நாம் தந்தையே என்று அழைக்க முடியும். ஏனெனில் அவர்தான் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுவித்து தன் மகனின் அரசுக்குள் நம்மை சேர்த்தவர். மேலும் தன் மகன் இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு கொள்ள நம்மை அழைத்தவர் அவரே. கடவுளை நம் தந்தையே என்று அழைக்க முடியும். ஏனெனில் நாம் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவுடன் பங்காளிகளாகி தெய்வீக சுவாபத்தை பெற்றுக்கொள்ளச் செய்தவர் அவரே. ரோமையர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாம் ஜெபத்தின் வழியாக தந்தையோடு பழக வேண்டும். தந்தை நம்மை அன்பு செய்கிறார். யோவான் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 16. தந்தை நம்மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 6ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 26. தந்தை நம்மை பற்றி உயர்வாக கருதுகிறார். எரேமியர் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம். தந்தை நமக்காக ஏங்குகிறார். நாம் ஒன்றை ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். நாம் இயேசுவின் நாமத்திலேதான் தந்தையை அணுகிச் செல்ல வேண்டும். இயேசு தன் மரணத்தினாலே உயிர்ப்பினாலே நம்மை தந்தையாம் கடவுளிடம் நெருக்கம் கொள்ள வைத்துள்ளார். அக்காலத்தில் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாகவும் இஸ்ரவேலரின் சமுதாயத்துக்கு புறம்பானவர்களாகவும் வாக்குறுதியை கொண்டிருந்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாகவும் எதிர்நோக்கு இல்லாதவர்களாகவும் கடவுள் நம்பிக்கை அற்றவர்களாகவும் இவ்வுலகில் இருந்தீர்கள். ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த நீங்கள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவரது இரத்தத்தின் மூலம் அருகில் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அவரே நமக்கு அமைதி அருள்பவர். அவரே இரண்டு இனத்தவரையும் பிரித்து நின்ற பகைமை என்னும் சுவரை தமது உடலில் ஏற்ற துன்பத்தின் வழியாக தகர்த்தெறிந்து அவர்களை ஒன்றுபடுத்தினார். நாம் கடவுளை எந்த பயமும் இன்றி அணுகலாம். ஏனெனில் தன் அன்பார்ந்த மகன் இயேசுவைப் போல நம்மையும் தந்தை அன்பு செய்கிறார். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உன் மீது அன்பு கொண்டுள்ளார். யோவான் எழுதிய நற்செய்தி 16வது அதிகாரம் இறைத்திருவசனம் 26-27. தொடர்வோமா நண்பர்களே?